بسم الله الرحمن الرحيم إن إبراهيم كان أمة قانتا لله حنيفا ولم يك من المشركين شاكرا لأنعمه اجتباه وهداه إلى صراط مستقيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلينا أجمعين. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. صدق الله العظيم. கண்ணிமிக்க அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஒரு தியாகச் செம்மலுடைய மாதத்தில் நாம் எல்லாம் பெற்றிருக்கிறோம். தியாகச் செம்மல் என்று சொன்னாலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஞாபகம்தான் வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களில் மிக சிறப்பு பெற்ற ஒரு நபியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வலிவம்சத்திலிருந்து நமக்கு கொடுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு சென்ற நேரத்தில் 7வது வானத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். சந்தித்து சலாம் சொன்னதற்கு பிறகு எல்லா நபிமார்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு சலாம் சொன்னார்கள். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சலாம் சொன்னார்கள். ஒன்றை அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார்கள். எந்த நபியும் சொல்லாத ஒரு ஆணையை, ஒரு கட்டளையை, ஒரு வேண்டுகோளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுத்தார்கள். அது என்னவென்றால், நபி எங்களுடைய உம்மத்துகளுக்கு என்னுடைய சலாத்தை சமர்ப்பியுங்கள் என்று சொன்னார். இது எந்த நபியும் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உம்மத்தாகிய நாம் மில்லத்தே முஹம்மத் என்று சொல்லப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாம் என்ற மார்க்கம் இருக்கிறது, என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் என்று சொன்னார். என்னுடைய தந்தை என்னுடைய தந்தையுடைய மார்க்கம் இஸ்லாமுடைய மார்க்கம், என்னுடைய மார்க்கம் உம்மத்தே முஹம்மதியா, மில்லத்தே முஹம்மது என்று சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மில்லத்தே முஹம்மதியா இப்ராஹிமிய இஸ்லாமியா என்று சொன்னார். இஸ்லாம் என்ற வார்த்தை, முஸ்லீம் என்ற வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் சொல்லும் பொழுது அதை கலந்து சொல்லுகிறார், அதை சேர்த்தே சொல்லுகிறார். பக்கத்து காலக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி இப்ராஹிம் என்று ஒரு வார்த்தை சொல்லிக்கிறார். ஃபீ இப்ராஹிம பக்கத்து காலக்கும் ஃபீ இப்ராஹிம் உஸ்வத்துன் ஹஸன், பக்கத்து காலக்கும் ஃபீ இப்ராஹிம் உஸ்வத்துன் ஹஸன் என்று சொல்லுகிறார். அதே போன்று பக்கத்து காலக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். இந்த இரண்டு நபியை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டும் பொழுது உஸ்வத்துன் ஹஸனா என்று சொல்றார். அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் இருக்கிறது, அழகிய முன்மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார். இவர் இணைத்து சொல்லும் பொழுது அல்லாஹ் இந்த இரண்டு நபியுடைய அந்த உஸ்வத்துன் ஹஸனா என்று சொல்லக்கூடிய அழகிய முன்மாதிரியை இரண்டு நபியை மட்டும் எழுதி சொல்லியிருக்கிறார் குர்ஆன் ஷரீஃபில். அதைத்தான் இங்கிருந்து நாம் நம்முடைய அந்த இணைப்பை பார்க்க வேண்டும், அந்த சம்மதத்தை பார்க்க வேண்டும். எப்படி அல்லாஹ் சம்மதப்படுத்துகிறான் என்று சொல்லி பார்க்க வேண்டும். இதிலிருந்து தெரிகிறது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமாக வந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் மார்க்கம் என்னுடைய மார்க்கம், அவருடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடிய நிலைதான் என்னுடைய சுன்னத்து. அதற்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் எல்லா நபிமார்களும் மார்க்கம் செய்யப்பட்டு, சுன்னத்து செய்யப்பட்டு, மற்றைய அனைத்து அம்சங்களும் பொருந்தி வந்தவர்கள் தான்.
வஸலாம் அவர்கள் தாடி ஒதுக்குவது, நகம் வெட்டுவது, சுன்னத்து செய்வது போன்ற அந்த சுன்னத்தான விஷயங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்து காட்டி மார்க்கமாக ஆக்கினார். ஒரு மனிதனுக்கு எதை களைய வேண்டும், எப்படி நீட்டாக இருக்கணும், அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்மாதிரி. அந்த சுன்னத்து தான் என்னுடைய சுன்னத் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு முன்னால் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கலாம், அது வேறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு முன்மாதிரிக்காக அல்லாஹ் அதை அமைத்துக் கொடுத்தால் அவர்களுடைய அந்த காலகட்டத்தில் சமுதாய அந்த மக்களுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் முன்மாதிரியாக ஆக்கினார். அதற்கு பிறகு எல்லா பல நபிமார்களுக்கு பிறகு கடைசி நபியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவர்களை அழகிய முன்மாதிரியாக ஆக்கினார். தியாக செம்மல் என்று சொல்லப்படக்கூடிய மிக உயர்ந்த தியாகத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லி காட்டினார். இதை உலகத்தில் செய்து காட்டினார். யாரும் செய்ய முடியாத ஒரு தியாகம். ஏதாவது ஒரு விஷயம் என்றால், ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால், நமக்குள் ஏதாவது வாதம் என்றால், அல்லது ஏதாவது ஒரு பெரிய ஒரு ஆபத்துகள் என்றால் நம்முடைய பிள்ளைக்கு வந்துவிடக்கூடாது. என்னுடைய பிள்ளைக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு என்றால் என்னை கூட நீங்கள் தண்டியுங்கள் பிள்ளையை விட்டுன்னு சொல்லுவோம். ஒரு தகப்பனாருடைய, ஒரு பாசமுள்ள தகப்பனாருடைய ஒரு தன்மை அப்படித்தான், பாசத்தின் தன்மை. ஏதாவது பிள்ளைக்கு ஒன்று வந்துவிடக்கூடாது, அப்படி வந்தாலும் எனக்கு வரட்டும், என் பிள்ளை நல்லா இருக்கட்டும் என்றுதான் எல்லா தகப்பன்மாரும் சொல்வார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளை தியாகத்தின் உச்சத்தை சொல்லுங்கள். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு சொல்லலாம், அவ்வளோ பெரிய வரலாறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளை அந்த தியாகத்தை மட்டும் உங்களுக்கு முன்னால் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்யக்கூடிய அந்த தன்மையை பாருங்கள். அல்லாஹ் பிள்ளையை அறுத்து கொடு என்று சொன்னதற்கு பிறகு பாசத்தை முதலில் அறுத்தார்கள், நேசத்தை முதல் அறுத்தார்கள், தன்னுடைய குடும்ப பந்தத்தை அறுத்தார்கள். எல்லா இடத்திலும் அல்லாஹ்வை உட்கார வைத்தார்கள். பிள்ளை பாசத்தில் அல்லாஹை உட்கார வைத்தார்கள். பிள்ளை பாசத்தை எரிந்துவிட்டு அல்லாஹை உட்கார வைத்தார்கள். குடும்ப அந்த பந்தத்தை எடுத்துவிட்டு அல்லாஹை உட்கார வைத்தார்கள். எல்லா விஷயத்திலும் ஒதுக்கிவிட்டு அல்லாஹைத்தான் அவர்கள் உட்கார வைத்தார்கள். அதனால்தான் பிள்ளை அறுக்க துணிந்தார்கள். எந்த தகப்பனும் பிள்ளை அறுக்க தெரிய மாட்டான், பாசத்தை விட்டுக் கொடுக்க மாட்டான். தன் உயிர் போகட்டும், பரவாயில்லை, என் பிள்ளை நல்லா என்றுதான் நினைப்பார்கள். இதையெல்லாம் மீறி தியாகத்தின் உச்சகட்டத்திற்கு சென்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளை அறுக்க செல்கிறார்கள். இது உஸ்வத்துல் ஹஸனா, இதுவும் உஸ்வத்துல் ஹஸனா தான். இதில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். பிள்ளை அறுக்க சென்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அரஃபா மைதானத்திலே வைத்து அறுக்கும் பொழுது கத்தி அறுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். கத்திக்கு என்று ஒரு சக்தி இருந்தால் நிச்சயமா அறுத்திருக்கும். அல்லாஹ்வுடைய ஏவல் இல்லாமல் எந்த ஒரு வஸ்துவும் இந்த செயல்பாட்டை செய்ய முடியாது. அதே போன்று நெருப்புக்கு என்று ஒரு சக்தி இருந்தால் நெருப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கரித்திருக்கும். அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி அது அல்லாஹ் கட்டுப்பட்டது என்பதனால் அதுவும் கரிக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய கயிற்றை கூட அந்த நெருப்பு கரிக்கவில்லை என்று எழுதுகிறார்கள். அதே போன்று கத்தி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய அந்த மிருதுவான தோலை கூட அறுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய அந்த உத்தரவின்றி அல்லாஹ் கத்திக்கு அந்த வாளுக்கு பேச ஆற்றல் கொடுத்தார். கத்தி பேசிற்று. நபி அவர்களே, நீங்கள் அறு என்று சொல்லுகிறீர்கள், அல்லாஹ் அறுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார், நான் என்ன செய்ய முடியும் என்று பேசுகிறேன். கோபத்தில் அந்த வாளை தூக்கி அடிக்கிறார்கள். பாறை இரண்டாக பிளந்து விடுகிறார். இந்த பாறை இவ்வளவு பெரிய பாறை இரண்டாக பிளந்து விட்டதே, என்னுடைய மைந்தனுடைய மகனுடைய சாதாரண தோல் அறுபட மாட்டேங்குது என்று ரொம்ப கவலைப்பட்டார்கள், வசனப்பட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இறங்குகிறார்கள். ஒரு ஆட்டை கொண்டு வந்து ஆட்டோடு இறங்குகிறார்கள். நபியே, அல்லாஹ்வுடைய பரீட்சையிலே, அல்லாஹ்வுடைய சோதனை நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். அல்லாஹுவா மகன், அல்லாஹுவா குடும்பம், அல்லாஹுவா மகன் பாசமா என்று அல்லாஹ் உங்களுக்கு பரீட்சை
பரீட்சையில் நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள், அந்த பிள்ளையை விட்டு விடுங்கள், இந்த ஆட்டை அறிங்கள் என்று சொல்லி வரும்பொழுது எப்படி வந்தார்கள் தெரியுமா? எப்படி வந்தார்கள் தெரியுமா? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த நபியும் செய்யாத, உலகத்தில் எந்த மனிதனும் செய்யாத ஒரு பெரிய செயலை செய்து விட்டார். ஒரு பெரிய செயலை செய்ய துணிந்து விட்டார். தன்னுடைய பெற்றெடுத்த பாசமுள்ள பிள்ளையை 90 வயசுக்கு பிறகு பெற்றெடுத்த பிள்ளையை அறுப்பதற்கு துணிந்து விட்டார் என்று சொல்லி மலக்குகள்லாம் அங்கே பெருமை பாராட்டுகிறார்கள். மலக்குகள்லாம் வானலோகத்தில் பெருமை பாராட்டுகிறார்கள். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி மலக்குகள் சொல்லுகிறார், என் அடியார்களே, என் அடியாரை பாருங்கள், நான் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன் என்பதற்காக எல்லா பாசத்தையும் அறுத்தெறிந்து விட்டு பிள்ளை அறுக்க துணிந்து விட்டார் என்று அல்லாஹ் அங்கே என்ன செய்கிறான்? ரொம்ப அழகான முறையிலே பெருமை பாராட்டுகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லுகிறார்கள், சத்தமாக சொல்லுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் பெரியவன், அல்லாஹ் தான் பெரியவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார், வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ் தான் பெரியவன். அப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எழுந்தார்கள், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த், அல்லாஹ் தான் மிகப்பெரியவன், புகழ் அனைத்தும் அவனுக்குத்தான். அல்லாஹ் தான் இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய வஸ்துக்கள் மற்றும் இந்த சொத்துக்கள், இன்னும் எத்தனை எத்தனை இந்த ஆசாபாசங்கள் இருக்கிற அத்தனையும் செய்யது அல்லாஹ் தான் பெரியவன், அவனுக்குத்தான் அனைத்து புகழும் என்று சொல்லிய வண்ணம் எழுந்தார்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். இது தக்பீரின் மகிமை. இது அல்லாஹ் சொல்லும்போது அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காக, பெருமைப்படுத்துவதற்காக உங்கள் மீது அல்லாஹ் நேர்வழி காட்டியதாகவும் நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் என்று இந்த தக்பீரை சொல்ல அல்லாஹ் சொல்லுங்கள். இந்த தக்பீர் நமக்கு எப்பொழுது கடமையாகிறது தெரியுமா? இந்த ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லப்படக்கூடிய அரஃபானுடைய ஃபஜில் இருந்து துல்ஹஜ் மாசம் 5வது நாள், துல்ஹஜ் பிறை 5வது நாள் அஸ்ரில் முடிகிறது. 23 வக்கத்து இதை சொல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஜிபாக்கினார். 23 வக்கத்து இந்த தக்பீரை நீங்கள் சொல்ல வேண்டும். அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன், வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை இந்த உலகத்தில், அவன்தான் என்ற அந்த வார்த்தையை நீங்கள் சத்தமிட்டு சொல்ல வேண்டும். இமாமும் சொல்ல வேண்டும், முக்ததிகளும் சொல்ல வேண்டும் என்று அந்த தக்பீரை நமக்கு கடமையாக்கப்பட்ட இந்த தக்பீர் இந்த மாதத்தில் தான். இந்த மாதத்தை 5 நாள் ஐயாம் தஷ்ரீக் நம்ம சொல்லி ஆகும். மற்ற நேரத்தில் சொல்கிறோமா இல்லையோ, இந்த தக்பீரை நாம் சொல்லி ஆகும். அதே போன்று எந்த பிராணிகளை ஹலாலான பிராணியை அகமாக்கப்பட்ட பிராணி அறுக்கும் போதெல்லாம் பிஸ்மில்லாஹோடு அல்லாஹ் அக்பர் என்று சேர்க்க வேண்டும். எல்லாத்துக்கும் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தான் பெரியது. இந்த கிடாய் சிறியது, இந்த கோழி சிறியது, இந்த மாடு சிறியது, இந்த ஒட்டகம் சிறிய, அல்லாஹ் தான் பெரிய என்று நிரூபித்து காட்டித்தான் இருக்க வேண்டும். அப்படி நிரூபித்து காட்டாமல் அறுத்தால், அதை சொல்லாமல் அறுத்தால் அந்த பிராணி ஹராமாகி திங்கிறதுக்கு ஹலாலான பிராணி கூட சொல்லி தக்பீர் சொல்லி அறுக்காமல் இருந்தால் அது ஹலால், அது ஹராமாயி, நாட்டாம்பிக்கு ஹராமாயி. இப்படியும் இருக்கிறது மார்க்கத்தில். எனவே தான் அன்பிற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த அல்லாஹ்வை தக்பீர் பெரிதுபடுத்துகிற விஷயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் காட்டிய மிகப்பெரிய தியாகம் தன்னுடைய மகனை அறுக்கும் பொழுது வந்த தக்பீர் தான். அந்த தக்பீரை நாம் தொழுகும் போது சொல்லுகிறோம், பெருநாள் தொழுகைக்கு போகும்போது சொல்லுகிறோம். 2 பெருநாளிலே, ஈதுல் ஃபித்ரிலே, ரமலானுடைய பெருநாளில் பொறுத்துத்தான் சொல்ல வேண்டும் தக்பீர் அமைதியாக. இந்த ஹஜ் பெருநாள் தான் சத்தமிட்டு சொல்ல வேண்டும் என்று நமக்கு இமாம்கள் வகுத்து கொடுக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய தியாக புருஷர்களுடைய அந்த வழியிலே நடந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்பையும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அன்பையும் பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக.